இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயரே, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். கொஞ்சம் மாப்பிள்ளைய சீக்கிரம் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. சந்திரா, இப்ப எதுக்கு அவசரப்படுற? நல்ல நேரம் இன்னும் இருக்கு. அதோட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இன்னும் வரல. அவங்களும் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லக்கா, கோயில்ல ஏதோ விசேஷ பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சுதான் வருவோம். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம். முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்டிட சொல்லுங்கன்னு எனக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அதனால நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்காக வெயிட் பண்ண வேணாம். கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியா சொல்ற? ஏங்க சந்திரா இப்படி சொல்றா, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஈஸ்வரி. மாப்பிள்ளைங்க எல்லாம் வரணும். அவங்க இல்லாம கல்யாணம் பண்றது தப்பாயிடும். வெயிட் பண்ணுவோம், வரட்டும். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். சந்திரா, மாப்பிள்ளைங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுதான் சரி. சரிக்கா, ஆனா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாமே. அந்த டைம்ல மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமே. அவங்க சொல்றதும் சரிதான். அவங்க சொன்ன மாதிரி மாங்கல்யத்தை அனுப்பி ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அப்பதான் முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்ட முடியும். அப்புறம் என்னக்கா, ஐயரே சொல்லிட்டாரு, செஞ்சிடுவோம். சரி அம்மா, மாங்கல்ய தட்டை என்கிட்ட கொடுங்கம்மா. நான் போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி, வந்துடுறேன். நீ எடுத்துட்டு போமா. இந்தாங்கோ. ஓம் சுபப்ரதாயே நமஹ. ஓம் நிர்வ வேஷ்ப கதானந்தாயே நமஹ. ஓம் திரிகால ஞான சம்பன்னாயே நமஹ. ரேவதி, ஓம் புவனேஸ்வரி. என்ன மெதுவா போயிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, லேட் பண்ணாத. சித்தி, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அச்சதை கொடுத்துட்டு வர லேட் ஆகும். அவசரப்படாதீங்க. இவ வேற நம்ம சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கா. கடைசி நேரத்துல ஏதாவது தடங்கள் வந்து கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு நானே பயத்துல இருக்கேன். ஒருவேளை ரேவதி ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேணும்னே டிலே பண்றாளா? சந்திரா, கல்யாணங்கிறது உனக்கு என்ன விளையாட்டு காரியமா போச்சா? சீக்கிரம் தாலி கட்டு, சீக்கிரம் தாலி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க மாப்பிள்ளை வரட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அவசரப்படுத்துற? அதுக்கு இல்ல மாமா, நல்ல நேரம் போயிடுமேனு தான் அவசரப்படுத்துறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேசாம இரு. மாப்பிள்ளைங்க வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நவீனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் சார், அவனை வெளியே விடு. ஓகே சார். வாப்பா. இந்தா கையெழுத்து போடு. நீ போலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். சார், உங்க ஃபோன் கொடுங்களா, ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். சொல்லு நவீன். வெளியே வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் ஓகே தானே? ஆமா கார்த்தி, லாயர் இப்பதான் ஜாமீன் பேப்பரை கொண்டு வந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நீ இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. சரி, அதை விடுறா. நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடு. நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். சரி கார்த்தி. சார், நம்மளை மண்டபத்துக்கு போக சொல்லிட்டாரு. வாங்க நம்ம போகலாம். இந்தாங்க. தேங்க்யூ சார். மாப்பிள்ள, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாத்தியம், மங்கள வாத்தியம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. ஐயோ, இந்த டிரைவர் பையன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டானே. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. சரியான டைம்ல வந்து நிக்கிறானே.
என்ன குண்டு தூக்கி போட போறானோ தெரியலையே. கடவுளே, ஏமா நீ தாலி கட்டுறத நிறுத்த சொல்ற? மாப்பிள்ள நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன் அத்தை. அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? நர்ஸ் வேற கையில குழந்தைய வச்சிருக்கு. சொல்லுங்க. அம்மா, அங்க மணமேடையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உட்கார்ந்திருக்காரே செல்வம். அவர் ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்ன உளர்ற? உண்மையை மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை அவரோட குழந்தைதான். கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்து என்னை ஏமாத்திட்டு இப்போ இங்க மணமேடையில உட்கார்ந்திருக்கானே, அவன் ஒரு ஃப்ராடுமா? என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? திடீர்னு இப்படி சொல்ற? இத்தனை நாளா நீ எங்க இருந்த? பொய் சொன்னேனா தொலைச்சிருவேனா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா, பொய் இல்ல. ஏமா இப்படி தாலி கட்டுற நேரத்துல வந்து நிக்கிறியே? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் எப்படி நம்புறது? கடவுள் சாட்சியா, நான் சொல்றது சத்தியமா. வேணும்னா என் பிள்ளை மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நம்புங்கம்மா. அத்தை, இவன் மட்டும் இல்ல, இவனோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் ஃப்ராடுங்க தான். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு தலையே சுத்துது. இவங்க 2 பேரும் இவனோட அப்பா அம்மாவே கிடையாது. இவங்கெல்லாம் பணத்துக்காக திருட்டு வேலை செய்யறவங்க. ஒரே குடும்பம் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நான் கதையில படிச்சிருக்கேன், சினிமால பார்த்திருக்கேன். ஆனா நம்ம வீட்லயே இப்படியா? அத்த, இந்த 2 ஃப்ராடுகளும் நம்ம வீட்டு பீரோலயே கள்ளசாவி போட்டு பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட பார்த்தாங்க அத்த.